NCERT syllabus 9th standard chapter 1 number systemல exercise 1.3ல third sum பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா express the following in the form of p by q. pqன்றது integers, q not equal to 0. அதாவது ஒரு டெசிமல் பார்ட்ல கொடுத்திருக்காங்க. இதை நம்ம வந்துட்டு fractional பார்ட்ல மாற்றணும். qன்றது என்னவா இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா not equal to 0. அதாவது denominator 0வா இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஸோ மோஸ்ட்டாக டினாமினேட்டரில் இருக்கிறது என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.6 பார். ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.6 பார்னா என்ன அர்த்தம்? ரிப்பீட் ஆகிறத தான் நம்ம பார்ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுவோம். ஸோ அப்போ எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6ன்ற நம்பர் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம்னா 0.666ன்னு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிற எல்லாத்துக்குமே பார் இருக்குது. இருக்கிறது ஒரு நம்பர் தான், அது மொத்தத்துக்குமே பார் இருக்கிறதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறமா எவ்வளவு நம்பர் இருக்குது அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை நம்பர் இருக்குது? ஒரு நம்பர். அப்போ ஒரு 0 இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது 10xன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். இதோடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 into x. இந்த எக்ஸை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட்டு பின்னாடி மூவ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு 0 இருக்குதுன்னா பாயிண்ட்டு ஒரு நம்பர் தள்ளி போகும். அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இங்கே போயிடுச்சுன்னா 06ன்னு வரும். அந்த ஃப்ரண்ட்டில் 0ன்றது நெக்லிஜிபிள். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6.666ன்னு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது 10xங்களா. அடுத்தது ஒரிஜினல் எக்ஸ் வேல்யூவை எடுத்து எழுதுங்க. ஸோ எக்ஸோடைய வேல்யூ என்ன இருக்குது? 0.666ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ இதுதான் ப்ராசஸ். இந்த மாதிரி முதல்ல நம்ம கண்டுபிடிச்ச பிறகு ரெண்டு வேல்யூவும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ 10xல எக்ஸ் போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9x. எதுவும் நம்பர் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஸோ 10ல் 1 போச்சுன்னா 9x. இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறது எல்லாமே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும், 0ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ 6 - 0 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போது 9xோடைய வேல்யூ 6ன்னு வச்சுக்கோங்க. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 6 அப்படியே வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் 9 ஆப்போசிட் சைடில் வந்துதுன்னா டிவிஷன். ஸோ அப்போ ரெண்டுமே எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்படின்னா 3 2s are 6, 3 3s are 9. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே 2 டேபிளையும் கீழே 3 டேபிளையும் அடிப்பாங்க. ஸோ பார்த்து கேன்சல் பண்ணுவோம். ஸோ எக்ஸோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2/3. ஸோ இந்த மாதிரி டெசிமல் பார்ட்டில் இருக்கிறத p by q ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கு மாற்றிட்டோம். அடுத்த கான்செப்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 0.47 பார். பார் எதுக்கு மட்டும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7க்கு மட்டும். இப்போ போன சம்மில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு நம்பர், அந்த ஒரு நம்பருக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறமா, ஆனால் ஒரு நம்பருக்கு மட்டும் தான் ரிப்பீட் ஆகுதுன்ற மாதிரி பார் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.47 மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்படியே டாட்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ 0.4777 எக்ஸெட்ரா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ போன சம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா எல்லாத்துக்குமே பார் இருக்கிறதுனால என்ன இருக்குது, எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஜீரோஸ் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ரிப்பிட்டேஷன் ஆஃப் நம்பர்ஸ் ஸ்பெசிஃபிக்கலாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து போடணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை நம்பர் இருக்குது அதே கான்செப்ட் தான். 2 நம்பர் இருக்கிறதுனால 2 ஜீரோஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். தட் இஸ் 100x. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100ம் எக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி மூவ் ஆகும். எத்தனை ஜீரோஸ் இருக்குதோ அத்தனை நம்பர்ஸ் தள்ளி மூவ் ஆகும். ஸோ அப்போது 2 பாயிண்ட் இருக்கிறதுனால 1 2. ஸோ அப்போ என்னோட நம்பர் என்ன வரும்னா 047.777ன்னு போகும். ஸோ ஃப்ரண்ட்டில் 0 இருந்ததுன்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ மீதி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 47 பாயிண்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 777ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது நம்ம ஃபுல்லத்துக்கும் பார் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே ப்ரொசீட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே ஒன்றுத்துக்கு பார் இருக்குது, ஒன்றுத்துக்கு பார் இல்லை. அதாவது ஒரு நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகுது, மீதி நம்பர் ரிப்பீட் ஆகலை அப்படின்னும் போது எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்றத அடுத்த ஸ்டெப்பை நம்ம பார்க்கணும். ஸோ எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுது? ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய 0, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய 0னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 10x. ஸோ 10x அப்படின்னா இதே வேல்யூவை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு பாயிண்ட் மட்டும் தான் தள்ளும். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4.777. ஸோ அந்த 4ன்றது ஒன்ஸ் பிளேஸுங்களா. அப்போ அதுக்கு நேரம் எடுத்து போட்டுட்டு மீதி 777ன்னு போடணும். 4 இங்கே போடக்கூடாது, இந்த இடத்துக்கு நேரம் தான் போடணும். ஸோ இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சேம் ப்ராசஸ். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 100ல் 10 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 90. இந்த எக்ஸை அப்படியே எடுத்து போட்டுக்கணும்.
எப்போவுமே இந்த மாதிரி டேர்ம்ஸில் பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறது ஃபுல்லாக போயிடும். 7 - 7 0 அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ அப்போ வெறும்னா ஹோல் பார்ட் மட்டும்தான் இருக்கும். 47ல் 4 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 43. ஸோ அப்போது 90 எக்ஸோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 43. அப்போது எக்ஸோடைய வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 43. மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் சைடில் வந்ததுன்னா டிவிஷன். ஸோ அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 43/90. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் சம்மந்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.001 பார் 3த்துக்குமே சேர்த்து கொடுத்துருக்குறது. இப்போ போன சம்மில் பார்த்தீங்கன்னா 1த்துக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறமா என்னென்னலாம் இருக்குதோ மொத்தத்துக்கும் சேர்த்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருடைய வேல்யூ கொடுத்துருக்கு. விச் மீன்ஸ் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சேம் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் சம் போட்டால் அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.001 ஒரு தடவை எடுத்து எழுதுங்க. ஸோ எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுது, 001. அப்போ திரும்பவும் 001 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது அடுத்தது நான் என்னன்னு சொன்னேன், பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னேன். ஸோ 3 நம்பர்னா 3 ஜீரோஸ் இருக்கிறது, தட் இஸ் 1000 எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். அதாவது 1000ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3 நம்பர் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்படின்னா என்ன வரும், முன்னாடி ஃபுல்லாக ஜீரோனா அதை விட்டுடலாம். அப்போ 1.001 வரும். ஸோ அப்போ 1.001 திரும்ப 001 போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது இது எல்லாத்துக்குமே பார் இருக்கிறதுனால இதுக்கப்புறம் ஸ்டெப் ஓவர். எக்ஸை திரும்ப எடுத்து எழுதி சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். ஒருவேளை ஏதாவது ஸ்பெசிஃபிக்கலாக 1த்துக்கு மட்டும் அல்லது 2த்துக்கு மட்டும் இருந்ததுன்னா எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஜீரோஸை ப்ளேஸ் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும் எக்ஸோட. இங்கே எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால ஜஸ்ட் திரும்ப இந்த எக்ஸ் வேல்யூவை ரீரைட் பண்ணி எடுத்து எழுதிக்கோங்க. 0.001 எக்ஸெட்ரா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 1000ல் 1 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 999 எக்ஸ். பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். 1 - 0 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அப்போது 999 எக்ஸோடைய வேல்யூ 1ன்னா அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன வரும், 1/999. ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.